நடிகர்கள் நடிகைகள் வந்து வாக்களிச்சாங்க. அந்த வகையில் யார் யார் எப்படி வாக்களிச்சாங்க, அங்கே நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். 6:45 மணிக்கே பார்த்தீங்கன்னா போலிங் பூத்துக்கு போயிட்டாரு. 7 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓட்டு அவர் தான். தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து அவர் போட்டிருக்காரு. ஒரு எப்படி சொல்றது, நடிகர்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் சொல்றாங்க, கூத்தாடிகள் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது நடிகர்களுக்கெல்லாம் முன் உதாரணமா, இன்னும் சொல்லப்போனால் அஜித்குமாரை ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாம் முன் உதாரணமா இருக்கக்கூடியவர் தான் அஜித்குமார். போனோன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு செய்திகளை கிளப்பிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, நோ நீட், அதாவது ஆட்சி மாற்றம் தேவையான்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்ட மாதிரியும், நோ நீட் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க. நான் கூட தேடி பார்த்தேன், என்ன அஜித் நோ நீட்னு சொல்லிட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தா அவர் பேசின மாதிரி எந்த வீடியோவும் கிடையாது. அப்போ எப்படி இப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, திரிஷா அவங்க ஓட்டு போட்டு போற வரைக்கும் எதுவுமே பதில் பேசல, மௌனமா இருந்தாங்க. போனோடனே பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க, இன்ஸ்டால ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஓட்டு போட்டது இப்படி காமிச்ச மாதிரி, விரல்ல காமிச்ச மாதிரி. பின்னாடி பாத்தீங்கன்னா கில்லி படத்தோட பாட்டு. காரைக்குடியில் சீமான் அவர்கள் நின்னாங்க, ஆப்போசிட்டாக விஜய் கேண்டிடேட் வந்து பிரபு நின்னாங்க. அந்த இடத்துல ஒரு மைதானத்தில் சந்திக்கும் போது அவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் கட்டி அணைச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை பரிமாறிக்கிறது, அதெல்லாம் எப்படி சார் பார்க்கலாம்? ஃபேன்ஸ் அப்படி சண்டை போட்டுக்கிட்டாலும் ஃபீல்டில் ஒரு இடத்துல பார்க்கும்போது அந்த அரசியல் மாண்புன்றதை காப்பாற்றுறாங்களா, அதை எப்படி சார் பார்க்குறது? இல்லை, அரசியல் மாண்புங்கிறத காப்பாற்றுறதுல சீமான் எப்பவுமே வந்து கெட்டிக்காரன். சீமானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசத்தை காட்டக்கூடியார். யாராக இருந்தாலும் சரி, அது எதிர்கட்சியில் இருக்கிற உறுப்பினராக இருந்தாலும் சரி, கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, சீமானை விமர்சிக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, சீமானை பொறுத்த வரைக்கும் நேராக பார்த்துட்டாருன்னா அந்த அன்பை வந்து அவர் வந்து காமிப்பார். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் சார், எல்லாருமே போய் ஜனநாயக கடமை ஆற்றியிருக்காங்க. பல நடிகர்கள், நடிகைகள், அரசியல்வாதிகள், வெளிநாடுகளில் இருந்து இந்த மாதிரி பல சம்பவங்கள் நேற்று நடைபெற்றுச்சு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலெக்ஷனை நேற்று நடந்த போலிங்கை பற்றி ஒன்று ஒன்றா பேசுவோம். அதுக்கு முன்னாடி நடிகர்கள் நடிகைகள் வந்து வாக்களித்தாங்க. அவங்க வந்து ட்ரெஸ் கோட்லேயும் சரி, யாருக்கு ஓட்டு போட போகிறோம் என்றதையும் சரி, ஓரளவுக்கு தெரிகிற வகையில் தான் எல்லாருமே வந்தாங்க. அந்த வகையில் யார் யார் எப்படி வாக்களித்தாங்க, அங்கே நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது எப்பவும் போல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் ரொம்ப அமைதியாக நடந்திருக்கு. தமிழ்நாடு அமைதி பூங்கா அப்படிங்கிறதுக்கு இந்த எலெக்ஷனும் ஒரு சாட்சி. காலையில் 7 மணிக்கே ஒருத்தர் வந்து, அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து முதல் ஓட்டு போட்ட ஒருத்தர் இருக்கார். அவர் சினிமா துறை சார்ந்தவர். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு மெதுவாக எந்திரிச்சு ஓட்டு போட போகலாம், குளிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சும்மா செல்ஃபோனில் என்ன நடந்துகிட்ருக்கு, போலிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு, யார் யார் வந்திருக்கு அப்படின்னு சும்மா அப்படியே யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தால் ஃபுல் கோட் சூட்டு, ஒயிட் கோட் சூட்டு, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு எலிகண்ட் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு பக்காவாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரினர் வந்து ஓட்டு போட வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு என்னடா இது, யார் நம்ம நாட்டு சிட்டிசனா அப்படின்னா அஜித்குமார் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். எப்படி 6:45 மணிக்கே பார்த்தீங்கன்னா போலிங் பூத்துக்கு போயிட்டாரு. 7 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓட்டு அவர் தான். தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து அவர் போட்டிருக்காரு. ஒரு எப்படி சொல்கிறது, நடிகர்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் சொல்கிறாங்க, கூத்தாடிகள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நடிகர்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக, இன்னும் சொல்லப்போனால் அஜித்குமாரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாம் முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர் தான் அஜித்குமார். அழகாக ஜென்டிலாக வந்து ஓட்டு போட்டார். யார்கிட்டையும் எதுவும் பேசலை. நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க பத்திரிகையாளர்கள், எதுவுமே பதில் சொல்லலை. கொஞ்சம் கோபமாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அவரே வந்து கொஞ்சம் செல்ஃபி எடுக்கிற மாதிரி, போட்டோ வீடியோ மாதிரி சுற்றி எல்லாம் அவர் லைக் பண்ணுறாரு. இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு, என்ன இது, ஒரு ரெக்கார்டு கூட எடுத்து வச்சுக்கலாம்னு நினச்சிருக்கலாம். அதாவது அவருடைய செல்ஃப் ரெக்கார்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம், டிஃபென்ஸ்க்காக. ஆமாம், டிஃபென்ஸுக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த 2026 ஓட்டு எலெக்ஷன் போட்டதை நம்ம ஒரு ரெக்கார்டுக்கு எடுத்து வைக்கலாம், அப்படி ஏதாவது இருக்கலாம், மெமரிஸ். ஏன்னா அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய, மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்ணக்கூடிய ஒரு டைப்பான பர்சனாலிட்டியாக இருக்கார். அதில் கோபமாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா இப்படி லவ் சிம்பிள்லாம் வந்து எல்லோரும் காமிச்சார். உடனே இந்த லவ் சிம்பிள் காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான் லவ் சிம்பிள் காமிச்சிட்டு போகிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அவர் எதையுமே எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம், யாருக்கு வந்து இந்த ஓட்டை நான் போட்டேன் அப்படிங்கிறது துளி கூட வெளிப்படுத்தாத ஒரு பக்கா ஜென்டில்மேனாக வந்து ஓட்டு போட்டுட்டு போனார். போனோன்னே பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு செய்திகளை கிளப்பிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, நோ நீட், அதாவது ஆட்சி மாற்றம் தேவையான்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்ட மாதிரியும், நோ நீட் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க. நான் கூட தேடி பார்த்தேன், என்ன அஜித் நோ நீட்னு சொல்லிட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா அவர் பேசின மாதிரி எந்த வீடியோவும் கிடையாது. அப்போ எப்படி இப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா
திரித்து, அதாவது ஒரு ஒரு பத்திரிக்கையோட பேரை போட்டே வந்து கார்டாக வந்து போட்டாங்க. அப்புறம் அந்த பத்திரிக்கையே வந்து மறுத்துட்டாங்க. நோ நீடை கட் பண்ணிவிட்டு ஆட்சி மாற்றம் தேவையா அப்படின்னா நீட் அப்படின்னு வந்து ஒரு கார்டை வந்து சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓட்டு ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லலாம். Perfect-ஆ அஜித்தை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக போட்டுட்டு பர்ஃபெக்டாக கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் நிறைய பிரபலங்கள் வந்தாங்க, திரை பிரபலங்கள். ரஜினிகாந்த் வந்து ஓட்டு போட்டார். ரஜினிகாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக காலையிலே வந்து ஓட்டு போடுவார். அவர் எப்போவுமே சுறுசுறுப்பு தான். ரஜினி வந்தாலே சுறுசுறுப்பு தான். 2 வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு பேசிட்டு கிளம்பி போயிடுவார். ரஜினி ஓட்டு போட்டார். பல பிரபலங்கள் நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் முதல் தடவையாக பார்த்தீங்கன்னா அவருடைய பையனை வந்து கூட்டிட்டு வர்றார். ஃபஸ்ட்டு ஓட்டார் ஒரு பையன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி அணைஞ்சிக்கிட்டே வர்றாரு. பிடியை விடவே இல்லை. அந்த பக்கம் மனைவி, இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின்ட்டையும் கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட பையன்ட்டையும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஓட் போட்டிருக்கீங்களே எப்படின்னு நினைக்கிறீங்க? நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் எல்லாருமே திரிஷா அவங்க ஓட்டு போட்டு போகிற வரைக்கும் எதுவுமே பதில் பேசல, மௌனமாக இருந்தாங்க. போனோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க, இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஓட்டு போட்டது இப்படி காமிச்ச மாதிரி, விரலில் காமிச்ச மாதிரி. பின்னாடி பார்த்தீங்கன்னா கில்லி படத்தோட பாட்டு அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு அந்த பாட்டை போட்டு மாஸ் விட்டுருக்காங்க. அதாவது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்டஸாக இருந்துச்சு. நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்றதை சொல்ல வராங்க வெளியே. இல்லை எடுத்துக்கலாம், அது நம்ம தெரியும்ல. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து யாருக்கு ஓட்டு போடுவார், அது தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயந்தான். நிறைய பேர் வந்து ட்ரெஸ் கோட் பார்த்தீங்களா, அந்த விஜய் போடுற மாதிரி ட்ரெஸ் கோடில். ஆமாம், ஒயிட் ஷர்ட் க்ரீம் பேண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்தாங்க. சிம்பு ஒயிட் ஷர்ட் க்ரீம் பேண்ட்டில் வந்திருந்தார். சிம்பு வந்து பயங்கர மெச்சூர்டாக பேசினார். ரொம்ப மெச்சூர்டாக, நான் சிம்புவோடைய கான்வர்சேஷனை ரொம்ப மெச்சூர்டாக பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து தெளிவாக சொன்னார். ஆட்சி மாற்றம் ஏற்படுமா, தேவைப்படுமா அப்படின்னு கேட்கும்போது, அதை நான் டிசைட் பண்ணுறதுக்கு நான் யார்? நான் ஒரு ஓட்டு நான் போட்டேன், என்னோடய ஓட்டை நான் போட்டேன். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ உங்களுடைய உங்களுடைய ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு எல்லா கட்சியிலேருந்து எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களுடைய சுதந்திரம் அவங்க ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக சிம்பு பேசியிருந்தார். இன்னொரு கேள்வி வருது நடுவில். அதாவது வந்து காலையில் ஓட்டு போட்ட அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து விமர்சனங்கள் பண்ணியிருந்தார், இருக்கிற ஆட்சி அதை பற்றியெல்லாம் பேசியிருந்தார். அப்படின்னும் போது சொன்னார், நல்லா தெரிஞ்சுங்க, அவர் டிஆர், நான் எஸ்டிஆர் அப்படின்ட்டு போகிறாரு. ஸோ சிம்புவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெச்சூர்டாக பேசினாருன்னு தான் நம்ம பார்க்கணும். மொத்தத்தில் வந்து இதில் வந்து இப்போ ஓட்டு போட்டாங்கல்ல எல்லாமே வந்து அந்த நிறைய பேர் ட்ரெஸ் கோட், நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெஸ் கோடில் வந்தாங்க. சிபிராஜ் வந்து ட்ரெஸ் கோடில் வந்தார். எல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கே போனார், அவர் வந்து ட்ரெஸ் கோடில் வந்தார். சஞ்சீவ் வந்து ட்ரெஸ் கோடில் வந்தார். பல பேர் வந்தாங்க, ஓட்டு போட்டாங்க. இளைஞர்கள் குறிப்பாக பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த முதல் தடவையாக ஓட்டு போடுற இளைஞர்கள் ஒரு 30 லட்சம் பேர் இருக்காங்க. 30 லட்சம் பேரும் இந்த தடவை ரொம்ப ஆர்வமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எழுச்சி இருந்திருக்கு இந்த தடவை. இளைஞர்கள் வந்து ஓட்டு போடுறதுக்குள்ள ஆர்வம் காமிச்சிருக்காங்க. அது சில என்ன விருப்பம், யாருக்கு ஓட்டு போட்டாங்கங்கிறத விட அந்த ஒரு இளைஞர்கள் ஓட்டு போடணும், அது நம்மளுடைய ஜனநாயக கடமை அப்படிங்கிறத வந்து உணர்த்தக்கூடிய ஒரு தேர்தலாக இருந்துச்சு. போலிங்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நடக்கிற 76, 77 அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி 85 பக்கத்தில் வந்திருக்கு டோட்டல் போலிங். இதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டணும். இந்த தடவை வந்து இந்த தேர்தல் அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். மாற்றத்தை வந்து எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. எதாக இருந்தாலும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மே 4ஆம் தேதி எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற தேதியாக இருக்கும். இந்த வரிசையில் சினிமா பிரபலங்கள் வந்தாங்க, நிறைய பேர் போட்டாங்க. இருந்தாலும் அரசியல் கட்சி சார்ந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொன்னோன்னா காரைக்குடியில் சீமான் அவர்கள் நின்னாங்க, ஆப்போசிட்டாக விஜய் கேண்டிடேட் வந்து பிரபு நின்னாங்க. அந்த இடத்துல ஒரு மைதானத்தில் சந்திக்கும் போது அவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் கட்டி அணைச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை பரிமாறிக்கிறது, அதெல்லாம் எப்படி சார் பார்க்கலாம்? ஃபேன்ஸு அப்படி சண்டை போட்டுக்கிட்டாலும் ஃபீல்டில் ஒரு இடத்துல பார்க்கும்போது அந்த அரசியல் மாண்புன்றதை காப்பாற்றுறாங்களா? அதை எப்படி சார் பார்க்குறது? இல்லை, அரசியல் மாண்புங்கிறத காப்பாற்றுறதுல சீமான் எப்போவுமே வந்து கெட்டிக்காரர். சீமானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசத்தை காட்டக்கூடியார். யாராக இருந்தாலும் சரி, அது எதிர்கட்சியில் இருக்கிற உறுப்பினராக இருந்தாலும் சரி, கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, சீமானை விமர்சிக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, சீமானை பொறுத்த வரைக்கும் நேராக பார்த்துட்டாருன்னா அந்த அன்பை வந்து அவர் வந்து காமிப்பார். அண்ணன் நான் பேசினதெல்லாம் அப்படின்னு சொல்ல போனால் கூட, டே அதெல்லாம் விட்றா அதெல்லாம் அரசியல் இருக்குண்டா, இதெல்லாம் ஏண்டா நீ தம்பிடா வாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் சீமானும் பிரபு தாவேகா கட்சி பிரபு வேட்பாளரும் பார்த்தீங்கன்னா நேரடியாக மீட் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை. பிரபு ஓடி போய் சீமான்கிட்ட பக்கத்தில் போகிறாரு. சீமான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி காலரை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கட்டி இறுக அணைக்கிறாரு அவர். அதாவது அந்த அன்பு வெளிப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மை.
தன்னை நாள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி 2 பேரும் அதே இடத்துல நிற்கிறாங்க காரைக்குடியில். ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க. பண்ணுறது வந்து அது கட்டாயம். ஆனால் இன்னைக்கு வந்து தேர்தல் நாள் வந்துருச்சு. இன்னைக்கு நேரடியாக பார்க்கணும் போது அந்த அன்பை காட்டக்கூடியதில், அன்பை வெளிப்படுத்தக்கூடியதில் சீமானுக்கு நிகர் சீமான் தான். பக்கத்தில் சாட்டை துரைமுருகன் இருக்கார். சாட்டை துரைமுருகன்லாம் பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சியை வந்து எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறார். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதாவது காரைக்குடி வேட்பாளர் பிரபு விமர்சனம் பண்ணியே ஒரு வீடியோ போட்டிருந்தார். அது கடுமையாக இருந்துச்சு. ஆனால் அவர் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறது, சீமான் வந்து கட்டி அணிக்கிறது, இதெல்லாம் வந்து உண்மையாலுமே இந்த அன்பு பரிமாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே தேவை. அது சீமான்கிட்ட எப்போவுமே குறைஞ்சதே இல்லை. ஓகே சார், சீமான் அவர் ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவர், பல தேர்தல்களை பார்த்துருக்காரு, அவருக்கு அந்த மாண்பு ஓகே சார். ஆனால் ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ எதிர்ப்புகள் வருது. அப்படி இருக்கும்போது பிரபுவும் அந்த இடத்துல ஒரு தாவேக்கா கட்சியை தற்கூரி ஒழுங்காக ஆட்சி பண்ண தெரியாது அந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் இருக்கும் மத்தியில் இப்படி ஒரு வேட்பாளர் தான் எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் எந்த இடத்துலையும் விமர்சனம் பண்ணாமல் கொஞ்சமான வார்த்தைகளை பற்றி பேசாமல் அவரும் அந்த இடத்துல அவங்களுக்கு இணையாக மாண்பை வெளிப்படுத்திக்கிறது எப்படி சார்? இல்லை, அதாவது தாவேக்கால வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேட்பாளர்கள் மேலே விமர்சனம் இருக்குது, தற்கூரி அப்படி இப்படி நிறைய பேசுனா கூட பிரபு, நீங்கள் காரைக்குடி பிரபுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பல் டாக்டர், ஒரு மருத்துவத்துக்கு படித்தவர் அப்படின்னும் போது அந்த பண்பு அவருக்கு வந்து நிச்சயமாக இருக்கும். அந்த மாண்பு படிப்பு எல்லாத்தையும் கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த மாண்பு நிச்சயமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சீமான் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 15 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டு அரசியலில் தனித்து நின்று வந்து 3வது இடத்துல இருக்கார். அவருடைய கட்சி இந்த தேர்தலில் கூட கூட்டணி இல்லாமல் தனித்து தான் நிற்கிறாருன்னும் போது அவர் ஒரு கட்சி தலைவர். அந்த மரியாதை வந்து சீமானுக்கு எல்லாருமே கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபுவும் அதை உணர்வார், நிச்சயமாக அதை உணர்ந்திருப்பார். அதனால் சீமான் மேலேங்க யாருக்குமே வந்து பெருசாக கோவம் வராது. காரணம் என்னென்னா அதான் நான் சொன்னேன்ல, நேரடியாக பார்த்துட்டா அன்பை பொழியக்கூடியவர் சீமான். ஸோ இப்போ பிரபுவுமே பார்த்திங்கன்னா அந்த பக்குவத்தோடு நடந்துக்கிட்டாரு. ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். தாவேக்கா கட்சியிலேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும்போது அந்த கட்சிக்கு அது வந்து உயர்வை தரும். ஓகே சார், இந்த வரிசையில் வந்து விஜய் அவர்கள் நேற்று ஒரு பெரிய தாக்கமாக பார்க்கப்பட்டார். அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருந்தார், 2 மணி நேரம் எலெக்ஷனை கொஞ்சம் தள்ளி போடுங்க, நீட்டிங்க, ஏன்னா நிறைய பேர் வாக்களிக்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாரு. எலெக்ஷன் கமிஷனும் அதுக்கு பதில் தெரிவித்தாங்க. இந்த கேள்வியை எப்படி சார் பார்க்குறது? அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேருந்து தட்டுப்பாடு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிராஃபிக் பயங்கரமாக, ஹைவேஸ் டிராஃபிக் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு செங்கல்பட்டுக்கு போகிறதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு தாம்பரத்துலேருந்து, அப்படிங்கிற அளவுக்கு வந்து விமர்சனங்கள் இருந்துச்சு. நிறைய பேர் அதை பற்றின வீடியோக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. தீபாவளி பொங்கலுக்கு எப்படி மக்கள் வந்து போகும்போது பேருந்து தட்டுப்பாடு இருக்குமோ, ஒரு கூட்ட நெரிசல் இருக்குமோ, ஜனத்தொகை ஜாஸ்தியாக போய் ஒரே நேரத்தில் எல்லோரும் என்னென்னா இப்போ புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை 9 மணி 10 மணிக்கு தான் எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே அது ஜன நெருக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும், பேருந்து தட்டுப்பாடு வரதான் செய்யும், டிராஃபிக் வந்து ஜாஸ்தியாக தான் செய்யும். இதெல்லாம் ஒரு பிளானிங் தான். அரசு என்ன தான் நீங்கள் பேருந்து வசதிகள் செஞ்சு கொடுத்தா கூட மக்களுமே ஒரு பிளானிங்கோடு பண்ணணும். அதாவது காலையிலே வந்து ஆரம்பித்து ஒரு 9 மணிலேருந்தே ஆரம்பித்து ஊருக்கு போக ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த சிரமங்கள் வந்திருக்காது. எல்லாருமே ஒரே டைமை சூஸ் பண்ணுறதுனால தான், அதுவும் இரவு 9-10 மணியை சூஸ் பண்ணி போகணுன்னு நினைக்கிறது, அடுத்த நாள் காலையில் ஓட்டு போகிறதுக்கு நினைக்கும் போது அந்த பிரச்சனை வந்திருக்கு. ரோடெல்லாம் வந்து சம்பிச்சு போயிருக்குங்கிறதுலாம் உண்மை தான். விஜய் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் வந்து தேர்தல் டயத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து தேர்தல் கமிஷனருக்கு ஒரு லெட்ரு போட்டிருக்காரு. அது சரியாக தவறா அப்படிங்கிற பார்வை அவர் கேட்டிருக்காரு, 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு. ஆனால் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு ஒரு பூத்தில் தேர்தல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மணிக்கே அவங்க அங்கே அசம்பிள் ஆகணும். அதாவது அந்த பூத்தில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லேருந்து அந்த போலீஸ்லேருந்து செக்யூரிட்டிலேருந்து எல்லாமே 5 மணி முந்தின தினமே ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், கிராமங்கள்லாம் முந்தின தினத்துக்கே நீங்கள் கிளம்பி போகணும். இப்போ வெள்ளிமலைன்னு ஒரு மலை இருக்குது, அந்த மலையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூத்தில் 5 வாக்காளர்கள் தான், 5 வாக்காளர்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மலை ஏறி போய் 5 மணி 6 மணிக்கெலாம் அங்கே ரெடி பண்ணி 7 மணிக்கு வந்து தேர்தலை ஓட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் போது நிறைய சிரமங்கள். அது அங்கே அவங்க வந்து இப்போ 6 மணிக்கு முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் இருந்துச்சு தேர்தல் முடிகிற நேரம். ஆனால் இப்போ வந்து நிறைய கருத்து கணிப்பு பல விஷயங்களை கருத்தில் கொண்டு 6 மணியாக மாற்றிருக்காங்க. 6 மணிக்கும் தாண்டி 8 மணி வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடிமெட்டு மாதிரியான மலைப்பகுதிகளெல்லாம் ஒரு பூத்தில் 75 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. 5 மணிக்கு முதல் நாள் 4 மணிக்கு கிளம்பி போகிறவங்க டிஃபன் சாப்பிடாம காபி சாப்பிட முடியாமல்
மத்தியானம் சாப்பிட முடியாமல் கடுமையான வேலையை ஆஃபீஸர்ஸு போலீஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் முடித்து சீல் பண்ணி கொண்டு போய் ரூமில் ஒப்படைச்சிட்டு வர்றதுக்கு 9 மணி ஆகும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணால் 11-12 மணி ஆகும். ஸோ எல்லாரையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும். ஸோ 7 மணிலேருந்து 6 மணி ஜனநாயக கடமையை ஆற்றணுங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். அந்த நேரத்தில் வரணுங்கிற போய் ஓட்டை போட்டுறணும்னு நினைக்கணும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒரு பூத்தில் எங்கன்னு சரியாக தெரில, கேட்டை மூடிட்டாங்க. ஏன்னா கரெக்டாக 6 மணி அவங்க கேட்டை மூடிட்டாங்க. 6 மணிக்கு முன்னாடி 5:45 போனவங்களுக்கு ஸ்லிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள போட விடுவாங்க. 6:45 வரைக்கும் போட விடுவாங்க. சில இடங்களில் 8 மணி வரையெல்லாம் நடந்துச்சு. அதான் நடக்கும். கொடுத்துட்டாங்கன்னா அந்த பூத் ஸ்லிப் கொடுத்து உங்களுக்கு போடுறதுக்கு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் 6 மணிக்கு போய் அங்கேருந்து போடணும் அப்படின்னா அது 9 மணி கூட ஆகலாம். அதனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து புரிதல் இருக்கணும் மக்களுக்கு. விஜயோடைய கோரிக்கை, அவர் வந்து எப்படின்னா புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு, இனிமேல் போக போக பல விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கிடுவார். ஸோ இது வந்து இந்த கோரிக்கை அது வந்து அப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் உடனேலாம் வந்து டிசைட் பண்ணி ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அது சரியானதாகவும் நான் பார்க்கல, சரியான கோரிக்கையாகவும் நான் பார்க்கல. மொத்தத்தில் விஜய் வந்து நேற்றுக்கு ஓட்டு போட வந்தார். இது வரைக்கும் விஜய் வந்து போட்ட ஓட்டுக்கள், அதாவது இதுக்கு முன்னாடி தேர்தலெல்லாம் விஜய் போடும்போதே ஒரு பரபரப்பு இருக்கும். இந்த தடவை வரும்போது பார்த்தீங்கன்னா மௌனமாக எதுவுமே பெருசாக பேசாமல் மௌனமாக ஓட்டை போட்டு கடந்து போயிட்டார். அது அவருடைய மெச்சூரிட்டியை காட்டுது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாருமே வந்து அவங்கவுங்க மெச்சூரிட்டி லெவலோடு போட்டிருக்காங்க. பிரபலங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். மக்களே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 106 வயசில் ஒரு பாட்டி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமாம், கை குழந்தைய போட்டுப்பாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 104 வயசுன்னு நினைக்கிறேன். அவர் பையன் அப்புறம் பேரன் 2 பக்கம் கூப்பிட்டு வந்து ஒரு பெரியவர் வந்து ஓட்டு போட்டிருக்காரு. ஸோ பல, அதாவது ஓட்டு போட்டு புதுமண கல்யாண ஜோடிகள், நேற்று திருமணமான ஜோடிகள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். பட் இந்த தடவையும் அதே மாதிரி நடந்திருக்கு. சுவாரஸ்யமான பல தகவல்கள் இருந்திருக்கு. சிறப்பாகவே நடந்திருக்கு தேர்தல். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக மக்கள் அனைவரும் இந்த தேர்தலை ஒரு சிறப்பாக வரவேற்று எல்லாரும் போய் வாக்களித்தாங்க. இதுக்கு உண்டான அந்த தேர்தல் திருவிழா முடிஞ்சு வெற்றி திருவிழா வந்து மே 4 நடக்கும். 4 அன்னைக்கு பார்ப்போம் சார் என்ன கருத்து கணிப்புகள் என்னென்ன நடக்குதுன்றதை நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.